செய்க, தரமான செய்க. இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? வணக்கம் ஜென்டில்மேன் அண்ட் லேடிஸ், நான் உங்க டோ. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி போன வீடியோல கடைசியா என்ன நடந்ததுன்னு பாத்திரலாம் வாங்க. பஞ்ச் வாங்கின யோரோயிச்சி வயித்தை பிடிச்சிக்கிட்டு கீழே விழ, அவளை பார்த்த அஷ்கின், நீ உன்னோட நார்மல் ஸ்டேட்ல இருக்கும்போது நான் உன்னை பாய்சன் பண்ணதுனால இப்போ நீ கொஞ்சம் ரிகவர் ஆகி இருந்தாலும் இந்த நிலைமையில என்ன டிஃபீட் பண்ண முடியும்னு நினைக்கிறியான்னு கேக்குறான். வழியில தவிச்சிட்டு இருக்க யோரோயிச்சிய கிசுகே கூப்பிட, கொஞ்சம் தள்ளி கையில ஏதோ பேப்பர் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க கிசுகே யோரோயிச்சிய பாக்குறான். அந்த பேப்பர்ல, இந்த பேஜை நான் கிழிச்சனா நீ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுவேன்னு போட்டு இருக்கு. யோரோயிச்சி அதை பார்த்து ஷாக்ல இருக்க, கிசுக்கே அந்த பேஜை கிழிச்சிடுறான். உடனே அங்க ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன் நடக்க, அதோட ஃபோர்ஸ்னால தூக்கி வீசப்பட்ட அஷ்கினோ, என்னது இது, என்ன நடக்குதுங்கன்னு கத்த, என்னத்தையும் பார்த்து ஷாக் ஆகுறான். அங்க யோரோயிச்சி அவளுக்கு பிடிக்காத மிருகத்தனமான ஷின்ஷுன் ஷோயங்கா ஃபார்ம்ல இருக்கா. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. யோரோயிச்சியோட மிருகத்தனமான ஷின்ஷுன் கோஹெங்கே ஃபார்மை பார்த்து அஷ்கின் ஷாக் ஆக, என்னது இது, என்ன கெட்டப் இதுன்னு யோரோயிச்சியை பார்த்து கேட்கறான். யோரோயிச்சி எதுவுமே பேசாம உருன்னு அவனைய பார்த்துட்டு இருக்க, அதை பார்த்து என்ன அமைதியா இருக்க, ஏதாவது பேசுன்னு காண்டாகிறான். 春光、雷獣線形、春龍谷病線形。 அதுதான் இதோட பேருன்னு அஸ்கின்க்கு பின்னாடி வந்து கிசுகே சொல்ல, லைட்டா ஜோக்கோட அவனை அஸ்கின் திரும்பி பார்த்து, அதையே நீ சொல்ற, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, அவதான் சொல்லணும்னு சொல்ல கிசுகே லைட்டா சிரிக்கிறான். அதை பார்த்து, இல்ல அவளால நம்ம பேசுறத புரிஞ்சுக்க முடியாதான்னு அஷ்கின் கேட்க, கிசுகேவோட சிரிப்பு இன்னும் அதிகமாகுது. அப்ப யோரோயிச்சி வெறியோட பாய அஷ்கின் கிட்ட வந்து ஒரு க்ளா அட்டாக் போட, அஷ்கின் ரியாக்ட் பண்றதுக்குள்ள அது அவனோட ரைட் ஷோல்டரை ஸ்லாஷ் பண்ணுது. அவன் அந்த ஷாக்லயே இருக்க, யோரோயிச்சி அவனை விடாம அவனை தூக்கி வீசுறா. அதுல அஷ்கின் நிறைய பில்டிங்ஸை உடைச்சிட்டு போய் விழறான். ஆனாலும் அஷ்கின் உடனே எழுந்து அங்கிருந்து மேல வர, என்னது இது, அவளோட ரியாட்சுக்கு நான் ஆல்ரெடி இம்யூனா இருக்கணுமேனு அவனோட ரத்த காயத்தை பிடிச்சுக்கிட்டு மிட் ஃபைட்ல எப்படி ஒரு ஷிடிகாமியோட ரியாட்சு மாறலாம், என்ன நடக்குதுங்கன்னு அஷ்கின் குழம்ப, மறுபடியும் அவன் கிட்ட வர கிசுக்கே அது அவளோட மூடுன்னு சொல்ல, அஷ்கின் இன்னும் குழம்பி போறான். பூனைங்கெல்லாம் அது இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கோங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்கல்ல. யோரோயிச்சி அவளோட கொக்குபியூ சென்கில இருக்கும்போது இந்த மூடு அவளோட ரேயாச்சுவோட கலந்துடும்னு கிசுக்கே சொல்லி, அங்க பாத்தியா அவ இப்போ உன்னை அட்டாக் பண்ண வரலன்னு முழுசா பூனையா மாறி கைய நக்கிட்டு இருக்க யோரோயிச்சியை காட்டி, ஏன்னா இப்போ அதுதான் அவளோட மூடு. அவ நார்மலாவே கொஞ்சம் கோளாரா தான் இருப்பா, ஆனா இந்த ஃபார்முக்கு வந்துட்டா அவ இன்னும் கோளாராயிடுவா. அது அவளோட ரேயாச்சுவை டைரக்டா அஃபெக்ட் பண்ண அதுவும் கணிக்க முடியாத மாதிரியே மாறும். அதை பார்க்க அப்படியே வேற ஒருத்தரோட ரேயாச்சு மாதிரி இருக்கும்னு கிசுக்கே சொல்லி முடிக்க, இவ்வளவு நேரம் அமைதியா இருந்த யோரோயிச்சி சட்டன் அஸ்கின் கிட்ட வந்து மறுபடியும் அவனை பறக்க விடுறா. அந்த ஷாட்ல அஸ்கின் ஏர்ல போயிட்டு இருக்க, எல்லா வருஷமும் எல்லாருக்கும் எப்படியாவது ஒரு வாட்டியாவது ஃபீவர் வந்துடும், அதை கவனிச்சிருக்கியான்னு கிசுகே கேட்டு, என்னதான் அது நார்மல் ஃபீவரா இருந்தாலும் அதுல லைட்டான ஆல்ட்ரேஷன் இருக்கிறதுனால அது அடங்காம ஸ்ப்ரெட் ஆகும். இதுவும் அப்படிதான், என்னதான் உன்னோட பாடி நிறைய ஆன்டிபாடிஸை உருவாக்குனாலும் இந்த ஒரு சின்ன சேஞ்ச்னால மறுபடியும் நீ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு புது ஆன்டிபாடியை உருவாக்க வேண்டியதா இருக்கும். எனக்கு தெரியும் உன்னோட இம்யூனிட்டி நார்மலா இருக்கவங்களை விட ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும்னு. ஒரு எனிமியோட அட்டாக்ல நீ டேமேஜ் வாங்கினீன்னா உன்னோட ஆன்டிபாடிஸ் அந்த எனிமியோட ரியாக்ஷன் அனலைஸ் பண்ணி படுவேகமா அதுக்கு ஒரு இம்யூனிட்டியை டெவலப் பண்ணிடும். அதை வச்சு ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே அந்த அட்டாக்கை நீ ஒண்ணுமே இல்லாம பண்ணிடலாம். ஆனா கொக்குபியூ சென்கி ஃபார்ம்ல இருக்க யோரோயிச்சி ஸ்பிரிச்சுவல் பிரஷரோட வேகத்துக்கு ஒன்னால ஈடு கொடுக்க முடியாது. ஏன்னா அது ஒரு செகண்டுக்கு 48 வாட்டி மாறும்னு கிசுகே சொல்லி முடிக்க, மறுபடியும் யோரோயிச்சி அஷ்கினை நோக்கி வந்து அவனுக்கு அவளோட ரேயாட்சுவை வச்சு ஒரு பெரிய பிளாஸ்ட தந்து அவனை தூரமா பறக்க விடுறா. பயங்கரமா அடி வாங்கி அஷ்கின் பொத்துன்னு வந்து கீழே விழ, அட்டாக்க முடிச்ச யோரோயிச்சி இன்னும் வெறியோட ஒரு பில்டிங்கோட பில்லர்ல நின்னுட்டு இருக்கா. அப்ப கிசுகே அவளை பார்த்து யோரோயிச்சின்னு கத்தி, இங்க பாத்தியா உன்னோட பொம்மை, இங்க வான்னு அவளை கூப்பிடுறான். உடனே யோரோயிச்சி நல்லா பூனை மாதிரி குஷியோட ரொம்ப பாசமா கிசுகே மேல பாயிரா. அவன் மேல உட்காந்துட்டு அந்த பொம்மைய நல்லா தடவி பார்த்துட்டு ரொம்ப பாசமா யோரோயிச்சி கிசுகேவை போட்டு நக்கி தள்ளுறா. அப்படியே அவ கிசுகேவோட மடியில படுத்து தூங்க, அவளை தட்டி கொடுக்குற கிசுகே, இந்த ஃபார்முக்கு சில வீக்னஸ் இருக்கு போலேன்னு கஷ்டப்பட, உனக்கு தோணும் போதுதான் உன்னால நார்மல் ஃபார்முக்கு போக முடியும், அது வரைக்கும் என்னால மட்டும்தான் உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லி, இருந்தாலும் பரவாயில்ல இதுவும் நல்லா தான் இருக்கு, ஏன்னா இதுல நீ ரொம்ப கியூட்டா அழகா இருக்குன்னு கிசுகே லைட்டா வைக்கப்பட, யோரோயிச்சி வள்ளியில லைட்டா சவுண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறா. அப்பதான் 5 நிமிஷம் ஆகி இம்யூனிட்டி பூஸ்டரோட எஃபெக்ட் கம்மியாக ஆரம்பிச்சிருக்கிறத கிசுகே ரியலைஸ் பண்றான். அவளை கீழே படுக்க வச்சு, நீ ரொம்ப நல்லா சண்டை போட்ட, இப்ப அந்த பாய்சன்ல இருந்து ஹீல் ஆகுறதுக்கு நல்லா ரெஸ்டடு, நான் போய் அந்த அஷ்கினோட பாடியை கண்டுபிடிச்சு ஃபைனல் ப்ளோவை கொடுத்து அவனை முடிச்சுட்டு வரேன்னு கிசுகே கிளம்புறான்.
அப்போ திடீர்னு ஒரு பர்பிள் கலர் பால் அவங்க 2 பேரையும் சுத்தி கவர் பண்ணுது. அத பார்த்து கிசுகே ஷாக் ஆக யோரோயிச்சியும் ரியாக்ட் பண்றா. அந்த பர்பிள் பால் பாதி இடத்த கவர் பண்ணி சீல் பண்ணியிருக்க, என்னது இதுன்னு ஷாக்ல இருக்க கிசுகேவை பார்த்து, என்னால உருவாக்க முடிஞ்ச பெரிய பாய்சன் பால், இதுதான் கிஃப்ட் பால் டீலக்ஸ்னு அஷ்கின் சொல்லி, ஓ நீ அத பத்தி சொல்லல, இந்த ஃபார்மை பத்தி கேக்குறியான்னு கிசுகேக்கு ஷாக் கொடுத்த அவனோட அந்த ஃபார்முக்கு பேரு クイーシー・ボルスタンリッヒ発射員 சொல்லி, இந்த பேர் ரொம்ப கிரிஞ்சா இருக்குல்லன்னு கிசுகேவை பார்த்து கேக்குறான்.